என்னம்மா ரொம்ப நாளாச்சு மறுபடியும் பிரண்டை இருந்ததா செடியில்? போனேன் அந்த ஆடு நின்றுட்டு இருந்துச்சு, போய் பார்க்குறேன் பிரண்டை இருக்குது, அதான் பறிச்சுக்கிட்டு வந்தேன். நல்லா கொழுந்து பிரண்டையாக இருக்குது. துவைய அரைக்க கிளம்பியாச்சு காலையிலேயே. இப்படிதான் நரம்பு இல்லாத அந்த கொழுந்த ஒண்டியும் தான் பறிச்சுக்கிறது. 2 காம்பு தான். கொடியை ஒண்டியும் எடுத்துட்டு இலையோட வதக்கி வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சிலே அரைச்சிக்கலாம் வதக்கி வச்சுட்டு. ஆமாம்மா, கீழே அரைச்சா நல்லா இருக்காது. அம்மியில் தான் அரைக்க முடியல. சூடாக கட்டி வச்சிருக்கு, தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். மிச்சம் இருந்தால் மத்தியானம் சோத்தில் போட்டு சாப்பிடலாம். நாளைக்கு கூட சாப்பிடலாம் இருந்தா. ஆமாம் ஆமாம், வீணாலாம் போகாது இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச துவையங்க எப்படி வதக்கியிருக்க பார்த்தீங்களா? இது மாதிரி வதக்குனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூட மனசு வராது. இதுக்கு பாருங்கள், இந்த புளி, மிளகா வச்சுருக்கேனே, இந்த பூண்டு, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பொரிச்ச பெருங்காயம் வச்சுக்கணும். அவ்வளோ துவையை அம்மியில் அரைத்தாதாங்க நல்லாயிருக்கும். பொதுவாக துவையை எனக்கு அம்மியில் அரைத்தா தான் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது. சுடு கஞ்சி வச்சுருக்கேன், துவையை அரைச்சிட்டேன். வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரண்டியாக சாப்பிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.